ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேட் இந்தியன் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஈவினிங் ஸ்நாக். இதை நீங்கள் கர்ட் ரைஸ், லெமன் ரைஸ்க்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இதில் நல்ல சூடான தண்ணியே ஊற்றிக்கோங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணியை வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணாதான் காலிஃப்ளவர் நல்லா க்ளீன் ஆகும். இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே நார்மல் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். காஷ்மீர் மிளகாத்தூளாக இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம காலிஃப்ளவரில் உப்பு சேர்த்து அலசி வச்சுருக்கோம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து பண்ணுறப்ப மசாலா உதிராமல் இருக்கும். அதே நேரத்தில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். கடைசியாக இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே சுத்தம் பண்ண காலிஃப்ளவரை இதில் சேர்த்துருங்க. காலிஃப்ளவரில் நல்லா மசாலா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் மசாலா நல்லா சேர்ந்து டேஸ்டியாக இருக்கும். அடுத்து ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான அப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் பீசஸை ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. 1 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வந்ததும் வெளியில் எடுத்துடுங்க. ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதில் நம்ம எடுத்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கோங்க. ஏன் நம்ம டிஷ்யூ பேப்பர் போடுறோம் அப்படின்னா எக்ஸஸ் ஆயிலாம் எடுத்துரும், அதனால தான். கடைசியாக கொத்தமல்லி அப்படி இல்லைன்னா கருவேப்பிலை இலையை வறுத்து சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. நீங்களே பாருங்கள், கடையில் வாங்குகிற காலிஃப்ளவர் 65 மாதிரியே நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.